ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விதைகள் ஸ்டடி சென்டர். குரூப் 5A எக்ஸாம் நீங்கள் எழுதியிருப்பீங்க இல்லையா? ஸோ அதோட சிவி தான் வந்திருக்கு. ஃபிசிக்கல் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் வந்திருக்கு. என்னென்ன ரெஜிஸ்டர் நம்பர் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்த்துக்கோங்க. நேற்றைய தினத்தில் இதில் வெளியிட்டிருக்காங்க. ஸோ எப்போ நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பிசிவி 28 ஆகஸ்ட் நடக்க போகுது. ஓகேவா? கங்க்ராச்சுலேஷன் ஆல். அண்ட் நம்ம அகாடமியில் படித்து ஃபர்ஸ்ட் டே கவுன்சில் போகிறவங்க எல்லாருக்குமே கங்க்ராச்சுலேஷன். சரியா? ஸோ மேக்ஸிமம் நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸில் 70% பேர் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்ல ரேங்க் வாங்கியே நீங்கள் பாஸ் ஆயிருக்கீங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஸோ இப்பவும் நமக்கு பேட்ச் போயிட்டு தான் இருக்குது குரூப் 5. அதில் பேப்பர் கரெக்ஷன் ஒர்க்லாம் இப்போ ரேங்க் ஹோல்டர் தான் வாங்க போகிறாங்க. சரிங்களா? ஸோ ஐ எம் ஸோ ஹாப்பி டு டெல் தட் அடுத்த 5ஏவோட நோட்டிஃபிகேஷனும் வரப்போகுது. அதுக்கான கிளாஸஸும் நமக்கு போயிட்டு தான் இருக்கு. எப்போ நோட்டிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அக்டோபரில் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஏன்னா அவங்க கொடுத்துருக்க டேட்டே அக்டோபர் 7 தான். எக்ஸாம் எப்போ நடக்க போகுது அப்படின்னா டிசம்பர். சரிங்களா? ஸோ ஒரு 2-3 மாதம் 2 மாதம் தான் கணக்கு நம்ம வச்சுக்கணும். ஸோ 3 மந்த் வச்சுக்கலாம்னு வைங்களேன். அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா இதில் படிக்கிறத விட எழுதி பார்க்குறது தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ நீங்கள் டெஸ்ட் பேட்சும் தனியாக ஜாயின் பண்ணிக்கலாம். ஓவராலாக டாப் 30 ரேங்க் நம்ம அகாடமியில் படிச்சவங்க தான். ஏன்னா 2022 நம்ம 5A பேட்ச் போயிட்டு தான் இருக்கும். ஸோ ஆல்ரெடி பேட்ச் போயிட்டு தான் இருக்கு. அதோட 2.0 அடுத்த வெர்ஷன் ஆஃப்டர் நோட்டிஃபிகேஷன் தான் வரும். ஸோ இந்த மந்த் எண்டில் கூட ஒரு புது பேட்ச் ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கோம். ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஃபர்ஸ்ட் ரிவிஷன் டெஸ்ட்டுக்கே வந்துட்டாங்க. ஸோ அதோட டீட்டெயில் வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணி கேளுங்க. ஓகேவா? கங்க்ராச்சுலேஷன் 5A பாஸ் பண்ணவங்க எல்லாருக்கும் கங்க்ராச்சுலேஷன். மற்றவங்க இந்த அட்டெம்ப்ட் கட்டாயமாக கொடுங்க, பாஸ் ஆக முடியும். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.